Hi guys, this is hi guys. It's okay. So hi guys and welcome back to hi guys, this is Naveen. Welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பத்தி. Okay, hi guys, this is Naveen. Welcome back to the channel. So after long time video with new bike la. So already new bike வாங்கின ஸ்டோரியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாங்கினதுக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல். என்னடா பண்ணிக்க ஒகேனக்கல்னே போட்டுட்ருக்கான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்தோம். என் ஃப்ரெண்டு இன்றைக்கி நியூ பைக் எடுத்திருக்கான். ஸோ கோயிலில் பூஜையெல்லாம் போட்டுட்டு அப்படியே இப்போ தான் கிளம்பணும். சரி ஒகேனக்கல் அப்படியே சும்மா போயிட்டு வரலாம், இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால கிளம்பி வந்தோம். ஸோ வந்துட்டு இப்போ கோயிலுக்கு பூஜையெல்லாம் போட்டோம். ஸோ இன்னொரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த பூஜை போட்ட வீடியோலாம் நான் உங்களுக்கு கிளிப்பு ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு வரும். ஸோ முடிச்சுட்டு ஆல்ரெடி ஒகேனக்கல் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் உங்களுக்கு ட்ரை பண்ணி வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலாக என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து ஆக்சுவலாக சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து மேச்சேரிலேருந்து ரைட் எடுத்து பெண்ணாகரம் போகிற வழி. ஸோ அந்த வழியாக இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கேயோ காடுகளாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள் R15M. ஸோ சில்வர் கலரு, அந்த கலர் தான் எடுத்திருக்கான். ஸோ செகண்ட் ஹேண்டாக இப்போ தான் சண்டே தான் வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட்டு 22 நினைக்கிறேன், டிசம்பர். காலையில் 9 மணிக்கே கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமு 11:30 ஆச்சு. மேட்டூர்லேருந்து அப்படியே மேச்சேரியில் தான் கோயில் இருக்குது. ஸோ கோயிலில் எல்லாம் பூஜையெல்லாம் போட்டுட்டு அப்படியே இன்னொரு கோயில் இருக்கான், அது சும்மா போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸ்டே டியூன். ஓகே கைஸ், இதுதான் R15M. இந்த பைக்கு தான் இப்போ புதுசாக எடுத்திருக்கோம். இதுதான் பூஜை போல் வந்திருக்கோம். ஸோ இங்கே கீழே அருவி சவுண்டு நல்லாவே கேட்குது, உங்களுக்கும் கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு கீழே போய் காமிக்கிறேன். நம்ம செல்லக்குட்டி பாருங்க எங்கே நிற்கிறான். ஸோ இவனுக்கு இன்னும் பேர் வைக்கலை. நீங்கள் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கள், சஜெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நான் பேர் வைக்கலை, இவனுக்கும் இன்னும் பேர் வைக்கலை. அவன் என்ன டிசைட் பண்ண போகிறான்னு தெரில. ஸோ கமெண்டில் கீழே சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலான்னு. ஓகே கைஸ், அப்படியே கீழே பாருங்கள் அருவி செமையாக இருக்குது. வாங்க நான் அப்படியே கீழே போய்ட்டு உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். அப்படியே கீழே பாருங்கள் அருவி செம்மையாக போயிட்டுருக்கு தண்ணி. இப்போ மழையெல்லாம் பேஞ்சிட்ருக்கனால மழை சீசனு. ஸோ எல்லாம் தண்ணியெலாம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் கோயில் இருக்குது. இந்த கோயில் அப்படியே அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பாம்பா? ஏன்டா பயப்படுத்துறீங்க? இதுக்கு எல்லாரோடைய நம்பிக்கை. ஆனால் இது முடியும் யாரும் பார்க்கலையா? பெரிய பாம்பு. செமையாக இருக்குது. அப்படியே எங்கள் கோயில், அப்படியே இந்த பக்கம் அருவி, இவருடைய அருவி தான். சரி ஓகே. ஆனால் இப்போ இங்கே இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கோயில் இருக்கு, வா இருக்கு. ஓகே கைஸ், அடுத்த கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டாட்டா இதான் பாம்பு புத்து. சாமியை கடவுளே. ஓகே கைஸ், அவ்வளோதான் கிளம்பிட்டோம். கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒகேனக்கல்லை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே போய் சும்மா ஆல்ரெடி பார்சல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா போய் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு போர் அடிக்குது சண்டே அப்படின்றதுனால போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு பெண்ணாகரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செமையாக இருக்குது தானே கைஸ்? அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். அப்படியே பாருங்களேன், ஆறு மாதிரி இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அப்படியே நிறுத்திட்டேன்.
இப்போ அங்கேருந்து வந்து வருது அந்த தண்ணி தான் இதா? பயங்கரமாக இருக்குது. மீன்லாம் இருக்கு. ஆனால் இது பயமாக இருக்குது, இடிஞ்சு விழுந்து போயிருமோன்னு. ஓகே கைஸ், இப்போ தான் அங்கேருந்து வந்தோம். அங்கே ஒரு ஆறு காமிச்சோம்ல, அந்த இது தான். அங்கே ஒரு அருவி பார்த்தோம்ல கோயிலில், அந்த அருவி இங்கே தான் வந்து ஜாயின் ஆகுறான். ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி, இங்கேயும் செம்மையாக இருக்குது தண்ணி பார்க்கறதுக்கு. வியூவே பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்களேன், வியூவு ஹில்ஸு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆஹா, அங்கெல்லாம் ரோடு தெரியுது. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம். இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹில்ஸ் இதான், ஒரு ஹில்ஸ் வச்சு பெண்ணாகரத்துக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸே ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஹில்ஸு. ஸோ அவங்க முன்னாடி அருண் சைடில் போகிறவங்க சொன்னாங்க அந்த வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அது உங்களுக்கும் அப்படியே காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக தான் இருக்குது. ஒகேனக்கல் இன்னும் 32 கிலோமீட்டர் போர்டில் போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது ரோடெல்லாம். இப்போ தான் புதுசாக போட்டிருப்பாங்க போல். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அந்த வழியாக தான் வந்தோம். அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹில்ஸ் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த மரம் செடி இல்லாததுனால. ஓகே கைஸ், நான் அப்படியே பெண்ணாகரம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி ஃபாரஸ்ட்டை ரீச் ஆகிவிட்டோம். பக்கமாக வந்துட்டோம், ஒகேனக்கல் பக்கமாக. அங்கே பாருங்கள், நிலச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்கு இப்போ ரீசெண்டாக. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு, பயங்கரமாக இருக்குது. ஓகே கைஸ், வேறு லெவல் இருக்குது ஃபன். பெரிய இதாக கட்டி விட்டுக்கிறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு அப்படியே ஒகேனக்கல்ல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கோம். ஆனால் இன்னும் ஒகேனக்கல் வரவே இல்லை. ஆக்சுவலாக வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபாரஸ்ட் வியூ செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னும் இந்த மழையெல்லாம் பேஞ்சிச்சின்னா எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்குது. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த இதெல்லாம் பச்சையாக தூக்கிட்டுச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி சண்டேன்றதுனால செம்ம கூட்டமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலர்
சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் பக்கமாக வந்துட்டோம். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் என்ன? சொல்லுங்கள். ஹாய் கைஸ், நான் எங்கே வந்திருக்கேன்னா ஒகேனக்கல் வந்திருக்கோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது. நீ ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் வந்திருக்கோம். இப்போது இதுக்கே வந்தாலும் ஜாலியாக ஒரு சின்ன ட்ரிப்பு தான் வந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா வேறு ஒன்றும் பண்ண போகிறோம். அதை பார்த்துட்டு எப்படி ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக வந்து நாங்கள் போட்டிங்லாம் போகலான்னு நினச்சிட்டு வந்தோம். பட் ஆனால் ஃபுல்லாக அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உருட்டுக்களை பழகணும், அது இது ஒரு விதம். உண்மையால் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. ஸோ தண்ணியே சுத்தம் எல்லாமே வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு. மேட்டூர் டேமெல்லாம் மேட்டூர் டேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு போட்டிங் கூட இல்லை, எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. தம்பி ஒரு நிமிஷம், மேட்டூர் டேமே கிடையாது ஒகேனக்கல். சரி ஒகேனக்கல் ஆமாம், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணியும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டுருக்கு. பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். வந்தது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிப்போச்சு. ஒரு டூரிஸ்ட்டு கூட அங்கே இல்லை. இங்கே ஃபுல்லாக எல்லாம் கூட்டமாக தான் இருப்பாங்க. இப்போ இதுதான் டிக்கெட் கொடுக்குற இடம் போட்டிங்க்கு. எல்லாமே க்ளோஸில் இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்லாம் இருக்காது, கீழே தான் இருக்கும். கீழே ரொம்ப கீழே இருக்கும். பட் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி அளவுக்கு ஹைட்டுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. அந்த மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் தெரிஞ்சிட்ருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த மலை அடியில் போகணும்னா ஏகப்பட்ட கீழே போகணும். ஸோ அந்த ஒரு மலை அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. ஒரு ஆல்ரெடி ஒரு சின்ன குட்டி மலை உங்களுக்கு முழுக்கிடுச்சு, முழுக்கிட்டு தான் அப்படி தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் போட்டிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்தது உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போச்சு. சரி ஓகே, வந்தோம் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நண்பனும் வந்தோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மைண்டில் தோணுச்சு. இது என்ன சொல்கிறேன்னா, நம்ம காவிரி ஆறுன்றது தலைக்காவிரி கர்நாடகாவில் உருவாகி ஒகேனக்கல் வழியாக தமிழ்நாடு கர்நாடகா மெர்ஜ் ஆகி ஸ்டான்லி நீர்த்தேக்கம் மேட்டூரில் ஆட் ஆகி கடலில் கலக்குது. அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாடும் கர்நாடகா ஆட் ஆகிற இடம் வந்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் தான். இப்போ நம்ம நினைக்கிறேன் நம்ம மெக்கர் பிளேஸ் வந்து கர்நாடகாவோட பிளேஸ். தேங்க்யூ. நண்பனை காமெடி பண்ண கூட்டிகிட்டு வர சொன்னோம்டா, ஹிஸ்ட்ரிலாம் பேசிகிட்டு இருக்கான். வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறு என்ன பண்ணுவீங்க. சரி ஓகே கைஸ், மிகுந்த சோகத்துடன் திரும்பி கொண்டிருக்கிறோம். ஓகே கைஸ், இங்கே கீழே தான் உங்களுக்கு அஞ்சருவி தானே, அங்கே தானே அஞ்சருவி தான் நேரம் ஐந்தருவி பாருங்க. ஐந்தருவி அதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக ரொம்ப அந்தளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஈக்காக்காக கூட காணும். டூரிஸ்ட் பிளேஸ் எப்பயுமே ஜேன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்காக்காக கூட. சரி ஓகே கைஸ், ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஒகேனக்கல் வீடியோலாம் இருக்கும். மேலே ஐக்கார்டு இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த வழியாக வந்து உங்களுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படின்ற அதை காட்டணும். அதான் மெயின் திங்காகவே வந்தோம். பட் ஆனால் எங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணலை. இது ரொம்ப டேஞ்சர், இதுக்குள்ளே போக முடியாது நம்மளால். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான். ஸோ இன்னொரு நாளைக்கு வந்தால் சும்மா கிளிப்பாக ஆட் பண்ணுறோம், இல்லைனா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவே ஒகேனக்கல் வீடியோலாம் இருக்குது. ஸோ போட்டிங் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அந்த சைடும் போயிருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், மேலே ஐக்கார்டில் கொடுக்குறோம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். பாய்.